concept. Look at this. இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, பெட்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதோட பாஸ்ட் டென்ஸ் என்னவா இருக்கும்? இது இருந்த காலம். சிவகுமார் சார் நீங்க சொல்லலாம். சிவகுமார் சார், இதோட பாஸ்ட் டென்ஸ் என்னவா இருக்கும்? இது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம் இந்த வார்த்தைக்கு. ஓகே, பெட் வருது. ரைட். இதுலதான் ஒண்ணு சொல்லுவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். V3 என்னவா வரும்? V1 V2 V3 V3 என்ன வரும்? பெட்டாவே வரும். ரைட். இந்த V4 V5 ஈஸி. அதனால நம்ம இந்த முதல் மட்டும் மார்க் பண்றோம். பெட்டிங், பெட்ஸ். ஓகே, இப்ப இதை வேற மாதிரி ஒரு மாதிரி எப்படி கத்துக்கலாம்னு பார்க்கலாம். சோ பெட்னு இருக்குது. லுக் அட் திஸ். இந்த பெட்னா பந்தயம் கட்டுகிறேன், பந்தயம் கட்டினேன், பந்தயம் கட்டி, பந்தயம் கட்டிக்கொண்டு, பந்தயம் கட்டுகிறான். ரைட். இப்ப இதுல ஒரு விஷயம் பண்ண போறோம் பாருங்க. லுக் அட் திஸ். ஓகே, சிவகுமார் சாருக்கு தான் இது. பில்ட் அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸ் எப்படி சொல்லுவீங்க? இறந்த காலத்துல எப்படி சொல்லுவீங்க? அதான் முதல் ஸ்டெப். PUILD, பில்ட். இந்த இடத்துல என்ன வரும்? கடைசி இடத்துல என்ன வரும்? ஸ்மால் டி. ஸ்மால் டி இல்ல, டி. டி, அதான் பில்ட். PUILD. தேர்ட் பொசிஷன்ல என்ன வரும்னு நினைக்கிறீங்க? பில்ட். பில்ட். The fourth and fifth ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட். ரொம்ப ஈஸி. பில்டிங். ஓகே, இப்ப லுக் அட் திஸ். ஒன் மோர் டெஸ்ட் கொடுக்கலாம் நம்ம. பேக். ஓகே, நான் வந்து கம் கொடுக்குறேன். சிவகுமார் சார், இந்த ரெண்டாவது பொசிஷன்ல என்ன வரும்? கம் கேவ் கம் கம். கம் கேவ் கம். கம்மிங் கம்ஸ். All right. சந்தோஷ், உங்களுக்கு இந்த வார்த்தை. லீட். லீட், லெட். ஸ்பெல்லிங். LED சார், LED. இது லெட் தான் சார். லீடிங், லீட்ஸ். விவேக், உங்களுக்கு தான். நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். இது ஓகே சார். ஷூட். எதையும் ரெஃபர் பண்ணாம உங்க மைண்ட மட்டும் ரெஃபர் பண்ணி என்ன வரலாம்னு யோசிக்கலாம். ஷார்ட், ஷார்ட். ஸ்பெல்லிங். ஷார்ட். SHOD. ஓ டி. டி. அது படிக்கிறப்ப டி படிக்கிறோம். நம்ம குடிக்கிற மாதிரி அந்த டீ படிக்கிறோம். டி கிடையாது. டி. ஷார்ட். ஷூட்டிங். ஷூட்ஸ். வெரி குட். ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்படி ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். இது வந்து இதை வச்சுதான் டென்ஷனை நீங்க பயன்படுத்தி கொண்டு வருவீங்க. எல்லாமே கொண்டு வருவீங்க. ஓகே, இதோட மீனிங்கும் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷ், ஃப்ளீ. ஓடுறது, ஓடுறது. ஃப்ளூ சார், FLEW. ஃப்ளீ வந்து தப்பிச்சு ஓடுறது. நீங்க இது ஃப்ளோ. ஃப்ளோ. ஓகே, நீங்க சொல்றது ஃப்ளோ, ஃப்ளூ.
ஃப்ளோனா பறக்கிறது. ஃப்ளோன். எதையும் ரெஃபர் பண்ணாம ட்ரை பண்ண முடியுமா பாருங்க சந்தோஷ். ஃப்ளீ ஓடி போறது, தப்பிச்சு ஓடுறது. sir. Plead. இங்க பாருங்க ஃப்ளட்னு வரும். Flood. இந்த ஃப்ளட்டுக்கும் வெள்ளத்துக்கு வர ஃப்ளட்டுக்கும் ஒரே சவுண்டு தான். வார்த்தை ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் வேற. அவ்வளவுதான். ஃப்ளட். Plead. ஃப்ளீயிங். எப்பயுமே வியூ ஒன்று கையெழுத்து போடணும். ஃப்ளீஸ். குறிப்பா அந்த வார்த்தையோட மீனிங் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இப்போ ஏதோ ஒரு வயதை யூஸ் பண்ணணும். நியூஸ் கேட்டிங்கன்னா, படம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியம். இந்த 5 ஃபார்ம்லையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். விவேக் உங்களுக்கு தான். Okay, sir. RAN, run. RAN, run. Running, runs. RAN. இன்னொரு விவேக். RAN. ஆஹா. RUN, sir. RUN, sorry, RUN. RUNNING, running. டெய்லி யூஸ் பண்ற வார்த்தையில தப்பு பண்ணக்கூடாது. சிவகுமார் சார் அடுத்த கிளாஸ்ல இதை எப்படி ஒவ்வொரு வாக்கியத்திலையும் நம்ம பயன்படுத்துறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரெகனைஸ் பண்ணிட்டா போதும். இன்னைக்கு ஒரு 100 வேர்பு 200 வேர்பு அள்ளி தெளிக்க போறோம். இந்த பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, ரன் ரன் ரன், கம் கேம் கம் மாதிரி 1 3 ஒன்னா இருக்கு. 1 3 ஒன்னா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் 1 3 ஒன்னா இருக்கிறது. 2 3 ஒன்னா இருக்கிறது பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. ஃப்ளட் ஃப்ளட், ஷார்ட் ஷார்ட், பிளட் பிளட். இந்த 2 1 2 3க்குள்ளதான் இந்த ஃபைட்டே இருக்கு. குறிப்பா 2 3 ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல பண்ணிட்டு வந்து சந்தோஷுக்கு அடுத்தது. சந்தோஷ் சிங். Sing, sang. Sung. Sung. சிங் சாங். சந்தோஷ் Sung, sir. SUNG, sung. வெரி நைஸ். இப்ப பாருங்க, Sing, sings. பேட்டர்ன் ஏவா மாறுது, ஏ வந்து யூவா மாறுது. 2வது லெட்டர் மட்டும். ஐ வந்து ஏவா மாறுது, ஏ வந்து யூவா மாறுது. 2வது லெட்டர் மட்டும். இது ஒரு பேட்டர்ன். நீங்க ரெகனைஸ் பண்ணுவீங்க. 200 300 வேர்பு டெய்லி நம்ம பொதுவா யூஸ் பண்ற வேர்புல எந்த பேட்டர்ன்ல வருதுங்கிறது மட்டும் நம்ம ஈஸியா தப்பு பண்ணிடலாம். இது பேசிக் கிராமர், பேசிக் vocabulary. 4 and 5க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணப்பட்ட டைம் ஏன்னா ரொம்ப ஈஸி. 4 and 5. 2 and 3 தான் குறிப்பா நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறது. விவேக் உங்களுக்கு தான். Okay, sir. நீங்க பேட்டர்ன் அப்படியே இது பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணணும். பேட்டர்ன் கிளாஸ் Try to try one. Try to try one. Driving, drives. இப்ப பாருங்க, இந்த Try one. இது எப்படி டிரைவர்னு படிக்க கூடாது, என்ன படிக்கணும்? Driven. ட்ரிவன் படிக்கணும். Driven. ட்ரிவன் படிக்கணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ Driving, drives. பார்த்து நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும். டிரைவர்னு எந்த காலத்து முன்னிட்டு சொல்லக்கூடாது. ப்ரொனன்சியேஷன் பாதி, ஸ்பெல்லிங் பாதினா ப்ரொனன்சியேஷன் பாதி. அம்மா ஸ்பெல்லிங்னா அப்பா வந்து ப்ரொனன்சியேஷன். ரெண்டுமே நமக்கு வேணும், கட்டாயமா வேணும். இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. தப்பாயிடுச்சுன்னா தப்பு தான். ட்ரிவன் ட்ரிவன் ட்ரிவன். Again, Vivek. Grow. Grow, grew, grown. Grew, grown. GREWGROWN. Growing, grows. இந்த W சைலண்ட். நல்ல குட் பாயிண்ட். W எப்படி படிக்கணும்? W சைலண்ட்ங்க. Growing, grows. டோன்ட் வரி, தப்பான போயிட்டு போகுது, சொல்லுங்க. Growing, growing. படிக்கணும். W சைலண்ட். growing, growing ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். Growing, grows. வெரி நைஸ், சூப்பர். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெக்கார்டிங்க ரன் பண்ணிட்டு தான் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும்.
ஹோம்ஒர்க், ஸ்பெஷல் ஹோம்ஒர்க், அந்த பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணி எல்லா பேட்டர்னையும் ஒண்ணா கொண்டு வரும். ஸோ இன்னைக்கு நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் பார்க்க போறோம். ஒன்னொன்னுத்தையும் பண்ணணும். நான் ரேண்டமா எடுக்க போறேன். நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியம். ஓகே, சந்தோஷுக்காக ஷேக் எதையும் ரெஃபர் பண்ணக்கூடாது. Shake. ரெஃபர் பண்ண சொல்லணும். சந்தோஷ் கையை Shook. Shook, sir. ட்ரை பண்ணி Shook. தப்பான Shook. போயிட்டு. Shook, sir. एक मौका चाहिए, तीन को 10 बार मारेगा। एक मौका SHOOK. चाहिए मेरे को। பியூட்டிஃபுல். 10 बार 10 बार मेरे को मारेगा। இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. Shook. Shaken. Shaken. ஸ்பெல்லிங் SHAKEN. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். Shaking and shakes. முக்கியமான பார்த்துடலாம் இன்னைக்கு. ஷேக்ஸ் 4 and 5 க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேனா? எல்லாம் ஈஸி. சூப்பர். நீங்க நான் திருப்பி சொல்றதா, ஹோம்ஒர்க் பண்றப்ப கிளாஸ் பண்ணுங்க. பேட்டர்ன் எல்லா பேட்டர்னையும் ஒதுக்கி கொண்டு வரணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். யூ கேன் டூ இட். ஆனா இது எடுக்கிறப்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா இது அப்படி ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. ஆல்ரைட் சத்யமூர்த்தி சார். கிழிக்கிறது, டேர், பேப்பர் கிழிக்கிறது. Okay. Again, tear. டேர் வராது. நல்லா பார்த்துங்க. இது டியர்னு படிச்சிடக்கூடாது. டேர் அருமையா படிச்சாரு. டேரு நம்ம ஹெல்ப் கேட்கலாமா? நம்ம ஹெல்ப் சந்தோஷ் ஹெல்ப் பண்ணுங்க. Tone. ஸ்பெல்லிங் TORE. டிஓஆர்இ. கிழிக்கிறது. பாருங்க, கிழிக்கிறேன், பேப்பரை கிழிக்கிறது. கிழித்தேன், கிழித்து. சத்யமூர்த்தி சார். Tear. लगातार। சந்தோஷ் ஏதோ சொல்ல வந்தாரு. Sir, ಅದು tore the answer. ஆஹா, Tone. TORE. Tone. TORN. TORN. Tone. Tearing. Tears. இதுதான் நீங்க பேசுறதோட பில்டிங் பிளாக். தப்பு இல்லாம பண்ணணும்னா நம்ம மெயின் தப்பு இங்கதான் விட்டுருவோம். டேரிங். Tearing. Yes. ரொம்ப ஈஸி. நம்பர் 2 and 3 மட்டும்தான் கஷ்டம். அதை நீங்க ஈஸியா மாஸ்டர் பண்ணிடலாம். பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணிட்டீங்கன்னா குரூப் பண்ணிடலாம். பேட்டர்ன் படி குரூப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லா விஷயம் பார்க்குறோம். ஒண்ணும் இல்லை, ரொம்ப முக்கியமான பாருங்க. இது ஒண்ணு பாருங்க. வேர், அணியறது, சட்டை போட்டுக்கிறது. வேர், ஓர் பாருங்க. பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணுங்க, அப்படியே வரும் பாருங்க. ஓன், ஆர் சைலண்ட் பாருங்க. Wearing. Wearing. பாருங்க, இதுதான் குரூப்பிங்னு சொன்னது. Wear. விவேக் ஆடியோ பாருங்க, பாத்துக்கங்க, முக்கியம். சோ இந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணணும், அப்புறம் குரூப் பண்ணணும். பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணி குரூப் பண்ணி அடிச்சீங்கன்னா ஒரு 300 தான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். நீங்க அப்படியே ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கலாம். I'll go with Satyamurthy sir. Speak. Spoke. Spelling. Spoke. SPOKE. Beautiful. V3 ரொம்ப முக்கியம். Spoken. Beautiful. SPOKE அவ்வளவுதான். Speaking. Speaks. தப்பே விட்டுறக்கூடாது. உங்க மெயினா V3 தப்பு விடாம பேசிட்டீங்கன்னா எங்கெல்லாம் V2 இருக்கும். V3 ஏகப்பட்ட இடத்துல பயன்படும். V2 அப்பப்போ பயன்படும். இந்த V2 V3 எஸ்பெஷலி V3 தப்பு உடனே உங்க இங்கிலீஷ் சூப்பர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு எல்லா வேர்பையும் பார்க்க போறோம். ஆல் ரைட். ட்ரை பண்ணுங்க. தப்பானா போயிட்டு போகுது. கேட்ச் தப்பானா போயிட்டு போகுது. V2 V3 தான் மெயின். catch பரவாயில்ல போட போயிட்டு போகுது. இப்ப கத்துக்கணுங்கிறது தான் முக்கியம். சத்யமூர்த்தி சார் ஹெல்ப் பண்ணுங்க. Caught, sir. Caught. yes, catch caught. Spelling. CAUGHT. Beautiful. Super. அவ்வளவுதான் வேணும். ஏன்னா இதுல பாருங்க, இது பின்னாடி நம்ம லிஸ்ட் பண்றோம் பாருங்க, எவ்வளவு ஈஸியா கத்துக்கலாம்னு.
இத குரூப் பண்ணி பேட்டர்ன் மேட்ச் பண்ணணும். Catching. ரொம்ப பாருங்க V2க்கும் அதே வார்த்தையா V3க்கும் அதே வார்த்தையா பாருங்க. ஒண்டி குடித்தனம் ஆங்கிலம் வந்து ஒரு ஒண்டி குடித்தனம் அடிக்கடி சொல்றதுதான். ஒண்டி குடித்தனம் உள்ளதுக்குள்ள நல்லது படிக்குவாங்க. 26 எழுத்து தான். தமிழ் ஒரு பறந்து விரிந்த மிகப்பெரிய மொழி. 247 எழுத்து உள்ளது. எல்லாத்துக்கும் பாருங்க. பிடிக்கிறேன், பிடிக்கிறேனுக்கு தான், பிடிக்கிறோம்க்கு கேட்ச் தான். பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை பாருங்க. பிடிக்கிறார்களும் கேட்ச் தான், பிடிக்கிறீர்கள் கேட்ச் தான். எவ்வளவு கொடுமை பாருங்க. எத்தனை வார்த்தைக்கு தமிழ்ல எத்தனை வார்த்தை இதுல இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, பிடித்தேன் அப்படின்னாலும் காட்டுதான், பிடித்தான்னாலும் காட்டுதான். அதே நீங்க இதை மட்டும் மாத்திடுவீங்க. நல்லா பாருங்க. பிடித்தான், பிடித்தேன், பிடித்தால், பிடித்தது, பிடிக்கிறார்கள், பிடித்தால், பிடித்தார்கள், பிடித்தீர்கள், எல்லாத்துக்கும் காட்டுதான். மை காட், எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுலதான் நீங்க முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க கேட்ச் வந்து காட்டாம இருக்கு. குரூப் பண்றோம் பாருங்க. இதுதான் குரூப் பண்ண பை குரூப் பண்ற சத்யமூர்த்தி சார் குரூப் பண்ற Sir. But. BOUG. அப்படியே மாறுது பாருங்க. ஆனா அந்த GHT வந்து வர்றோம். இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மேட்ச் அப்படியே குரூப் பண்ணிடலாம். Buying. இங்கிலீஷ்ல பேசினாலும் கூர்மையா கவனிக்கணும். சப்போர்ட் Buying. யூஸ் பண்றாங்க. V1 V2 V3 V4 V5 கரெக்டா யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் கிராமர். அவ்வளவுதான். நேற்று வந்து அருமையா பேசுறாரு சிவகுமார் சார். எவ்வளவு விஷயம் திருப்பி எல்லாமே எனக்கு ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டாங்க கோதை மேம். அது ஹோம்ஒர்க் பண்றதுக்கு அவ்வளோ சூப்பரான பேச்சு. என்ன சப்போர்ட்டிங் வேர்பு மெயின் வேர்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா சார் அவ்வளவுதான் கலக்கிடுவார். உங்க பிரசித்தி கண்டிப்பா பேசுவீங்க. சூப்பர். Buys. இந்த பேட்டர்ன் மேட்சிங் பண்ணி குரூப் பண்ணு பாருங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. டீச். விவேக் டீச். Thought. TAUGH. Thought. TAUGH. வெரி குட். ரொம்ப அடிப்படையான வார்த்தை. கத்துக்கிறது கத்துக் கொடுக்கறதுங்கிறது. சோ இதுல வந்து எந்த காரணத்தை முன்னிட்டு தப்பு பண்ணக்கூடாது. குரூப் பண்ணிட்டீங்கன்னா தப்பு குறைஞ்சிடும். டீச்சர்ஸ் இப்படிதான் படிக்கணும். சூப்பர். சத்யமூர்த்தி சார் உங்களுக்கு தான். Yes, sir. Tell. Told. V3. Again told. Very good. Telling tells. Telling tells. Beautiful. இதே மாதிரி உங்க மைண்டுக்கு உடனே வர்ற வார்த்தை சந்தோஷ். இப்ப டெல் வந்தோடனே மனசுல இன்னொரு வார்த்தை வரும். இதே குரூப் பண்றதுக்கு என்ன வார்த்தையா இருக்கும்? இன்னொரு Said. Say. Speak. இல்ல Speak, sir. Say to. சேங்கிறது மீனிங் வைஸ் சொல்லல. சத்யபதி சார் சந்தோஷ் ரெண்டு பேருமே நல்லா ட்ரை பண்ணாங்க. சவுண்ட் ஒண்ணும் இல்ல. சவுண்ட் வச்சு பாருங்க. செல் போடுங்க. Sold. டீக்கு பதில் எஸ் போடுறீங்க. செல்லுக்கு பதில் சோல்டு. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. இதான் குரூப். Selling. அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேர் பார்த்து டிஆர் அந்த டேர் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? ஒரே ஒரு லெட்டர் மாறிச்சு. முதல் லெட்டர் ரொம்ப கேஷுவலா பிடிக்கலாம். இந்த பேட்டர்னை பிடிச்சி குரூப் பண்ணிட்டா போதும். அந்த ஒர்க்கை தான் இன்னைக்கு பண்ண போறோம். We can do it. Santosh, awake. Awoke. Spelling. AWOKE. Awaken. நல்லா சொல்லுங்க. நல்லா Awaken, sir. AWAKEN. Awoken. நோட் பண்ணிக்கங்க. அவேக்கன் சொல்லக்கூடாது. awoken. நோட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்தா பளிச்சுன்னு வந்து நிக்கும்.
இவ்வளவு அழகா இவ்வளவு குயிக்கா சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தாய்மொழி. சத்யமூர்த்தி சார், Yes, sir. பைண்ட் கட்டுறது கட்டுறது. Oh, yes, sir. Again, Bound. 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 சூப்பர் ஸ்பெல்லிங். BOUND. பியூட்டிஃபுல். பாருங்க, கட்டுகிறேன், கட்டுகிறோம், கட்டுகிறாய், கட்டுகிறார்கள். பவுண்ட். கட்டினேன், கட்டினாய், கட்டினார்கள், கட்டினீர்கள், கட்டுவான், கட்டுவாள், நோ, கட்டினான், கட்டினால், கட்டியது. சோ இது அப்படியே போட்டிருக்க பாயிண்ட் பவுண்ட். Bound. கட்டி ஒரே மீனிங் தான் இந்த பவுண்டுக்கு. பைண்டிங், Binds. பைண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாயிடும். அது ஒரு பர்சனல். ஆனால் சிலது நம்மளை கஷ்டப்படுத்தும். அந்த கஷ்டப்படுத்துற விஷயத்த பார்க்கலாம். விவேக், உங்களுக்கு தான் முக்கியமான வார்த்தை. சூஸ். நம்பர் 2, நம்பர் 3 தான் கஷ்டம். விவேக், தப்பான பரவாயில்ல, படாது சொல்லுங்க. V3 மட்டும் எனக்கு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இது V1 ல இருந்து அடிக்கணும், வேற யூஸ் பண்றோம். V1 தான் யூஸ் பண்ணணும். இது எப்படி படிப்பீங்க விவேக்? Chooses. Very good. Super. Satyamurthy sir, freeze. Frozen. Froze. Spelling. FROZE. Frozen. உரைகிறேன். Frozen. அருமையா சொன்னாரு. Freezing. Freezes. ஸோ ஒன்ஸ் நீங்க பழகிட்டீங்கன்னா எந்த பேட்டர்னுக்கு போகுதுங்கிறத ஈஸியா குரூப் பண்ணிடலாம். அப்படி குரூப் பண்ணி தான் உங்க ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும். கேர்ஃபுல்லா பண்ணணும். இது சந்தோஷுக்கு. ஸ்டிக், ஒட்டுறது குச்சி கிடையாது, ஒட்டுறது. ஸ்டிக்கு 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு குச்சி, இன்னொன்னு ஒட்டுறது. Stitch, sir. ஸ்பெல்லிங் வேணும் எனக்கு சந்தோஷ். ஸ்பெல்லிங் STICH. ஓ, Stuck. ஸ்பெல்லிங் STUCK. Stuck. ஒட்டுகிறேன், ஒட்டினேன், ஒட்டி. சந்தோஷ், ஒட்டி. Stuck. ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையெல்லாம் விட்டுறக்கூடாது. Sticking. Sticks. இருக்கணும். நேட்டிவ் ஸ்பீக்கர் Just more certain. என்ன பேசினாலும் புரிஞ்சுக்கலாம். வெள்ளைக்காரன் என்ன பேசினாலும் புரிஞ்சுக்கலாம். இந்த இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க. சந்தோஷ் அகைன். ஸ்ட்ரைக், அடிக்கிறது. Stroke. பந்துல அடிக்கிறது. இதுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு அடிக்கிறது, ஒண்ணு நிப்பாட்டுறது. அடிக்கிறது ஸ்ட்ரைக். Stroke, sir. ஓ சந்தோஷ். இது ஸ்ட்ரக் நினைக்கிறேன். ஸ்ட்ரக். ஸ்பெல் பண்ணுங்க. STRUKE. அவ்வளவுதான். இது பாருங்க, அதே மாதிரி தான் வரும் இந்த பேட்டர்ன். அதனாலதான் பேட்டர்னை மேட்ச் பண்ணும். பேட்டர்னை மேட்ச் பண்ண இல்ல, ஐக்கு பதில் யூ போடுறீங்க. ஸ்டிக் என்ன பண்ணீங்க? ஐக்கு பதில் யூ போட்டீங்க. ஸ்ட்ரைக் என்ன பண்ண போறோம்? ஐக்கு பதில் யூ போட போறோம். ஸ்ட்ரக். இது ஸ்ட்ரக். வெரி நைஸ். இதுதான் பேட்டர்ன் மேட்சிங். நீங்க பேட்டர்னை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைக்கையும் ஸ்டிக்கையும் ஒரே குரூப்ல வச்சிருவீங்க. மீனிங் தான் வேற. ஒண்ணு ஒட்டுறது ஸ்டிக்கு, ஸ்ட்ரைக் அடிக்க. ஐ ஸ்ட்ரைக்,
நான் அடிக்கிறேன். ஐ ஸ்ட்ரக் நான் அடித்தேன். ஐ ஹாவ் ஸ்ட்ரக் நான் அடித்து இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்ட்ரைக்கிங் நான் அடித்து கொண்டு இருக்கிறேன். ஹீ ஸ்ட்ரைக்ஸ் அவன் அடிக்கிறான். ரொம்ப பிரமாதமா அடுத்த கிளாஸ்ல நம்ம எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். சத்யமூர்த்தி சாருக்கும் சிவகுமார் சாருக்கும் அது புது கிளாஸா இருக்கும். ஆனா அது ஃபுல்லாவே நம்ம பண்ணிக்கலாம். வெரி நைஸ். விவேக் நெக்ஸ்ட் உங்களுக்கு தான். கொஞ்சம் டஃப்பானது, அருமையா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு விவேக். அதனால கலக்கிறாரு விவேக். ரைடு சவாரி செய்கிறேன். ரைட், ரோட், ரிட்டன், ரைடிங், ரைட்ஸ். படிக்கணும். V2 வந்து எப்படி படிப்பீங்க? ROAD. ஓ ரைட், ரோட், ROAD. RODE. ரோட், D. அந்த ரோடு வந்து சாலை. அந்த ரோடு சாலை தான் ROAD. ரோடு ரைடன், ரைடன், ரோடு சவாரி செய்தேன். செய்து கொண்டு சவாரி செய்து கொண்டு விவேக். ரோட், ரைடன், ரைடன். RI. சந்தோஷ். ரீடனா சார்? RI. ரிட்டன். Return, return. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிரைவ். ரைடிங், ட்ரிவன் பார்த்தோம். ரைடிங். டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன். டிரைவர்னு சொல்லக்கூடாது, ட்ரிவன் அதே மாதிரி தான் அது. ரிட்டன் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸ்பெல்லிங்லையும் தப்பு பண்ணக்கூடாது, உச்சரிப்புலையும் தப்பு பண்ணக்கூடாது. அப்பதான் நம்மள ஈஸியா யார் வேணாலும் புரிஞ்சுக்குவாங்க. ரைடு, ரோடு, ரிடன், ரைடிங், ரைட். சூப்பர் சூப்பர் விவேக். சூப்பர். அடுத்தது விவேக்குக்கே கொடுக்குறேன். விவேக் ஃபைட். Fout, fout. Fighting. ஃபாட்னு படிக்கணும். ப்ரொனவுன்சியேஷன் வர மாதிரி. படிக்கணும். ஃபைட்னு படிக்க கூடாது, ஃபவுட்னு படிக்க கூடாது. ஃபாட் யூ சைலண்ட். யூ சைலண்ட் அப்படியே ஸ்ட்ரைட் அடிக்கணும். ஃபாட் எதுக்கு இங்கிலீஷ்ல யூ சவுண்ட் வைக்கலன்னு தெரியல. இங்கிலீஷ்ல காம்ப்ளிகேட் பண்ணணும்னே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த யூவை உச்சரிக்க கூடாதுங்கிறாங்க. அப்ப இல்லாமலே இருக்கலாம். ஆனா யாரு கேட்கறது? அவங்க சொல்றதுதான் சட்டம். ஃபைட், ஃபாட், ஃபாட், ஃபைட்டிங். ஃபைட்டிங். இந்த க்ரோயிங்ல பாத்தீங்களா? W விட்ட மாதிரி, W விட்டுற மாதிரி இங்க யூ விட்டு. ஃபைட்டிங், ஃபைட்ஸ். சூப்பர். சத்யமூர்த்தி சாருக்கு அடுத்தது ரெடிங்களா? Yes, sir. Bring. Brought. Spelling. BROUGHT. BROUGHT. Beautiful. Again, brought. Bringing. Brings. சூப்பர். வெரி நைஸ். தமிழ்ல வேணும்னா கொண்டு வருகிறேன், கொண்டு வந்தேன், கொண்டு வந்து, கொண்டு வந்து கொண்டு, கொண்டு வருகிறான். இது ரொம்ப ஈஸியா பழக்கமாயிடும். நீங்க இந்த ஹோம்ஒர்க் பண்றப்போ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னாலே ஏன் இவ்வளவு வாட்டி சொல்றான்னு தோணும். அது ஸ்பெஷல் வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அது கூட நான் அனுப்பி வைக்கிறேன். ஏன் இதுன்னா எல்லாத்தையும் நீங்க அதை சொல்லி மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்கணும். ஒன்ஸ் பயன்படுத்துறப்ப ஈஸியா உள்ள வந்துடும். காலையில ஏந்திரிச்சோட ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. சிவகுமார் சார் உங்களுக்கு தான். ட்ரை பண்ணுங்க, தப்பானா போயிட்டு போகுது. நல்லதுங்க. ஷூர். இப்ப நான் சொல்ற செய்கிறேன், டூ ரொம்ப அதிமுக்கியமான வார்த்தை. டூ வந்து செய்கிறேன். Did, done, doing, do's. டூஸ் படிக்க கூடாது, பட் அருமையா பாக்கி எல்லாமே சொல்றாரு. டஸ், டஸ் படிக்கணும். டஸ் படிக்கணும். இது வந்து இது அந்த ஓ சைலண்ட். டூஸ் படிக்கக்கூடாது, ஓ சைலண்ட். ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னா இங்கிலீஷுக்கே உள்ளது. ட்ரம்ப் மாரி கோமாளி பசங்க லாங்குவேஜ். அதனாலதான் கோமாளி பசங்க எதுக்காகனா அது இல்லாத வைக்கலாம். அது ரொம்ப அதிகமா நிறைய விஷயம் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். டஸ் இது வந்து ஓ சைலண்ட், டிஎஸ் மாதிரியே உச்சரிக்கணும். ஆல்ரைட். விவேக் போயிடலாமா? விவேக் உங்களுக்கு தான்.
முக்கியமானது. Have. Had. Had. Very good. Had. இங்க Had. இங்க Had. Having. இங்க um, Has. சேஞ்ச் பண்ணணும். இது அப்படியே have Has. போட்டு எஸ் போடணும். Easy it வந்து has வரும். Easy it. வெரி நைஸ். இப்ப பாருங்க, வைத்திருக்கிறேன், வைத்திருந்தேன், வைத்திருந்து, வைத்துக்கொள், வைத்திருந்து கொண்டு, வைத்திருந்து கொண்டு, வைக்கிறான். பெற்றிருக்கிறேன், பெற்றிருந்தேன், பெற்றிருந்து, பெற்றிருந்து கொண்டு, பெற்றிருக்கிறேன், பெற்றிருக்கிறான். விவேக் உங்களுக்கு தான். அரைஸ், எழுகிறேன். Arose. Arosan. ஆஹா, Arise. Arose. Arisen. Arosan. மாத்தணும். அரைசன். Arisen. அரைசன். திருப்பியும் அவங்களோட வேலையே நம்மள குழப்பறதுதான். அவேக், அவோக், அவோக்கலாம். ஆனா அரைஸ், அரோஸ், அரைசன். ஏன்னா இது வேற மொழியில இருந்து வந்திருக்கு. அதுல இருந்து வர்றப்ப அது அப்படி மாறுது. அரைஸ். எழுகிறேன், எழுந்தேன், எழுந்து கொண்டு, எழுகிறான். ஆல்ரைட். வலிக்கி விடுறது, வலிக்கிட்டே போறது. சத்யமூர்த்தி சார், வலிக்கிட்டே போறது. ஸ்லைடு. அடிக்கடி மூவிஸ்ல வரும். குட்டி பசங்க மூவிஸ்ல இருந்து எல்லா மூவிஸ்லயும் வரும். வலிக்கிட்டே போறது. ஸ்லைடு. இன்னொரு வாட்டி ஏதோ விவேக் ஏதோ சொல்றாரு. Slupped. SLEPD. இன்னொரு வாட்டி ஸ்பெல்லிங் சொல்லுங்க. SL. Slupped. இல்ல. PD. இது ஸ்லைடு தான் சார். இந்த குட்டி பசங்க புக்கெல்லாம், இந்த ஹாரி பாட்டர் புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துடும். அது இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்துடும். இது எந்த ஒரு இதையும், எந்த ஒரு ரூலையும் ஃபாலோ பண்றது. அதனாலதான் இது irregular verbs ம்பாங்க. தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நான் வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் நிறைய போட்டிருக்கேன். ஏன்னா அது அவ்வளவு முக்கியமானது. எந்த வகையில வேணாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஜாலியா வரும். இந்த டாப் 100 மூவிஸ் சொன்ன பாத்தீங்களா, அந்த டாப் 100 மூவிஸ ஒரு 4 வாட்டி பார்த்துட்டாலே போதும், எல்லாம் வந்துடும். பேச்சு கீச்சு எல்லாமே மாறி போயிடும். இப்ப பாருங்க, சுத்துறது. விவேக். சுத்துறது ஸ்பின். ஆஹா, ஆஹா. Sprungன்னு வரும் சார். அது வேற இல்ல, துள்ளி குதிக்கிறது. அவர் சந்தோஷ் சொல்லியிருக்காரு முன்னாடி ஒரு கிளாஸ்ல. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நோட் படிக்கீங்க. சின்ன வார்த்தை தான் நமக்கு நம்மள தடுக்கி விட்டுருவோம். நோட் பண்ணிக்கிங்க. இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா பேட்டர்னை மேட்ச் பண்ணி குரூப் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா சூப்பரா ஒர்க் நடக்கும். நிச்சயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அன்னைக்கு அவர் சொன்னாரு, அன்னைக்கு அவ்வளவு படிச்சிருக்கோமே அப்படிங்கிற நினைப்பு வரும். ஏன்னா இப்பயே 50-60 வகுப்புக்கு மேல நம்ம யூஸ் பண்ற வகுப்பு எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஸ்விங், ஊஞ்சலாடுறது. ஆஹா, தப்பு பண்ணுங்க. ஸ்பெல் பண்ணுங்க. SWUNG. வெரி குட். ஸ்வங். சூப்பர். ஐயோ, யூ ரெண்டு யூவா இருக்கும். இப்ப பாருங்க,
இதே பாருங்க, நான் ஸ்விங்க்கு பதில் ரிங் போடுறேன், சுத்துறது. Rang. இப்ப பாருங்க, ரேங்குன்னு போட்டு Rank. ரேங்கு போட்டதுக்கு அப்புறம் ரங்குன்னு மாறும். இதுக்குள்ளது சிங் சாங் சங் வந்து பாருங்க, அந்த குரூப்போட இணைக்கணும். இதை அந்த குரூப்போட இணைக்கணும். நீங்க குரூப்பிங் பண்ணுங்க, ஹோம்ஒர்க்கா செம்ம சூப்பரா இருக்கும். எனக்கு நிறைய விஷயம் ஃபிக்ஸ் ஆயிடும். டென்ஸ் எல்லாம் ஈஸியா நீங்க உள்ள போயிடலாம். டென்ஸ்ல தப்பே பண்ண மாட்டீங்க. இந்த irregular verbல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னாக்கா யூ கேன் டூ இட். பாருங்க, தேல் கொட்டுறது பாருங்க, ஸ்டிங். ஸ்டிங்னா இப்ப வால் கொட்டினாலும் ஸ்டிங் தான். Stunk. ஸ்பெல் பண்ணுங்க விவேக். STANG. UNG. இப்ப பாருங்க, குரூப் பண்றப்ப சொல்லுங்க சார், குரூப் பண்றப்ப எவ்வளவு பெரிய விஷயம் வருது பாருங்க. இப்ப நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ரிங்கோட குரூப் பண்ணுவீங்க. ஸ்விங், ஸ்வன், ஸ்வன், ஸ்விங், ஸ்விங்ஸ், ஸ்விங், ஸ்டன், ஸ்டன், ஸ்டிங்ஸ். கொட்டுகிறேன், கொட்டினேன், கொட்டி, கொட்டிக்கொண்டு, கொட்டுகிறான். இது வந்து ஊஞ்சலாடுகிறேன், ஊஞ்சலாடினேன், ஊஞ்சலாடி, ஊஞ்சலாடிக்கொண்டு, ஊஞ்சலாடுகிறான். இது ரெண்டும் ஒண்ணா வரும். அதே ரிங், சுற்றுகிறேன், ரேங், சுற்றினேன், ரங், சுற்றி, சுற்றி கொண்டு, சுற்றி, சுற்றி கொண்டு, சுற்றுகிறான். இதுவும் சிங் சாங் சங்கும் ஒரே குரூப்ல வரும். இந்த குரூப்பிங் மட்டும் பண்ணிடுங்க, யூ வில் பி ஆல் ரைட். சத்யமூர்த்தி சார், உங்களுக்கு தான் ரெடியா இருக்கீங்களா? Yes, sir. Undergo. ஒரே வார்த்தை, ரெண்டு வார்த்தையே போடக்கூடாது. அண்டர்கோ ஒரே வார்த்தை. Underwent. பியூட்டிஃபுல். Underwent. ஆஹா, God. பியூட்டிஃபுல். Undergoing. Undergoes. இதை நீங்க ரொம்ப ஈஸியா இந்த குரூப்ல பண்ணிடலாம். ஸ்பெஷல் குரூப். லுக் அட் தட். கோ. Went. Gone. Going. Goes. அவ்வளவுதான். ரொம்ப பிரமாதமா பண்ணிடலாம் நீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ற இந்த கான்செப்ட். எல்லாரும் அதை உடனே கேட்சப் பண்ணிக்கணும். அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்னொரு வார்த்தை அடிக்கடி மக்களுக்கு போனப்புற வார்த்தை, நான் விவேக் வழியா வர்றேன். கெட். Got. விவேக் சொல்லிட்டு போயிடலாம். Got. இதெல்லாம் போட்டிருக்கேன் இதுக்காக. Gotten. பியூட்டிஃபுல். Gotten. முக்கியமான விஷயம், கெட் பெறுகிறேன், காட் பெற்றேன், பெற்று அப்படிங்கிறது அமெரிக்கன்ஸ் வந்து Gotten. Getting. Gets. வந்து Gotten. காட்டன்பாங்க. ஆனா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து காட்டுன்றாங்க. இது புரியுதுங்களா? பிரிட்டிஷ் பீப்புள் வந்து V2யும் காட்டும்பாங்க, V3யும் காட்டும்பாங்க. ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து V3 காட்டன்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, கெட்டிங். அதனால ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த அமெரிக்கன் பேசுனா அது காட்டன் பாரு, அதே ஒரு பிரிட்டிஷ்காரர் பேசுனா காட்டன் பாரு. ரொம்ப ஒரி பண்ணி வேணாம். இது மட்டும் இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியம், வேற ஒண்ணும் இல்லை. என்னவா மாறும்? ஈஸி. வாசா மாறும். வாச என்னவா மாறும்? ஈஸி. படிச்சிருக்கோம் என்னோட கிளாஸ். உங்களுக்கு தெரியாது. பீன் என்னவா மாறும்? ஈஸி. 4 and 5 ஈஸி.
being 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 எஸ்ல முடியணும், அவ்வளவுதான். எஸ்ல முடியணும், is அவ்வளவுதான். இது அப்படியே ஐக்கு பதிலு ஐ ஆம் போடுறீங்க. அதே மாதிரி வி ஒன்ல இஸ் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? where Was. வாசுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி. வாசு Being is. being அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப அதே மாதிரி கொண்டு வர வேண்டியதுதான். பி சிங்குலர். இது was தான். வாசா மாறும், வாசு பீனா மாறும், Being பீனு பீங்க மாறும். ரொம்ப ஈஸி. ஈஸா மாறிடும், அவ்வளவுதான். is. ஒரே ஒரு இது மட்டும் இப்ப போட்டுருவோம். அது ப்ளூரல் மட்டும் விட்டுட்டோம். இது போடலாம். Where. ஆறு வேற மாறும். where ஆறு வேற மாறும். Being தான். பீன் அப்படி being பீங்க மாறிடும். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டமான கான்செப்ட். நீங்க அதை வரிசைப்படுத்திட்டீங்கன்னா எவ்வளவு ஈஸியா மாறுது பாருங்க. அந்த ப்ராப்ளத்தை, பெரிய ப்ராப்ளத்தை உடைச்சிட்டோம். எப்படி ஆம் ஈஸ் பி ஆர்னு வி ஒன்னு எடுத்து உடைச்சிட்டோம். உடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா போகுது பாருங்க. வாஸ் பீன் பீங் இஸ், ஆம் வாஸ் பீன், ஆர் வேர் பீன், ஈஸ் வாஸ் பீன், பி வாஸ் பீன். எவ்வளவு கிளீனா போச்சு பாருங்க. வி ஃபார் வி ஃபைவ் அப்படி ஐஎன்ஜில முடியும், எஸ்ல முடியும். ரொம்ப சிம்பிளா படிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான பார்த்து ரொம்ப கேஷுவலா படிச்சுட்டோம் பாருங்க. இப்ப பார்க்கணும், நீங்க ரிவைஸ் பண்ணணும். நீங்க ரிவிஷன்ல தான் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியே இருக்கு. ரிவிஷன்ல தான் உங்க ரிசல்ட்டே இருக்குது. கிளாஸ் யாரு வேணாலும் சொல்லி கொடுத்துடலாம், ஆனா அதை படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆல் ரைட், I'll go with Satyamurthy sir. No. New. KNEW. அடுத்தது Known. KNOWN. அடுத்தது Knowing. நோவிங்னு படிச்சிடக்கூடாது. Knowing. எப்படி படிக்கணும்? நோயிங். knowing இங்க பாருங்க, நோயிங்ல கே சைலண்ட், டபிள்யூ சைலண்ட். நோயிங்னு படிக்கணும், நோயிங்னு படிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. நோ பாருங்க, நோல சைலண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க நோ படிக்கிற மாதிரியே நோவையும் படிக்கணும். Yes, sir. மீனிங் தான் வேற. நோங்கிறது இல்ல, நோங்கிறது இந்த நோங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட ஆப்போசிட் மீனிங். ஆனா படிக்கிறப்ப ரெண்டும் ஒரே படிக்கணும். கேவும் சைலண்ட், டபிள்யூ சைலண்ட். இங்கிலீஷ் அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான். இடியாப்ப சிக்கல் உள்ள ஒரு லாங்குவேஜ் தான். அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். இதையும் நூல் படிக்கணும், அதையும் நூல் படிக்கணும். டபிள்யூஓ வைக்கணும். ஆல்ரைட். சிவகுமார் சார், உங்களுக்கு தான் சி. sa, சி சி இது உங்களுக்கு 4-5 ஈஸியா படும். இங்க பாருங்க, see, கடலுக்கு வர எஸ்சிஏவும் சின்னு தான் சொல்லுவாங்க. இதையும் எஸ்சிஇ பாக்குறது. பார்க்கிறேன், பார்த்தேன். எஸ்ஏடபிள்யூ. ரம்பத்துக்கும் சாதம், ரம்பத்துக்கும் சாதம், பார்த்தேனுக்கும் சாதம். ஒரே ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு. ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிலங்கிறது ஒண்டி கொடுத்துற லாங்குவேஜ். ஒரே வார்த்தைக்கு ஏகப்பட்ட மீனிங் தமிழ்ல இருக்குது. காரணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் தமிழ்ல தனியா வார்த்தை இருக்கு. ஆங்கிலத்துல அப்படி இல்லை. சீன் பாருங்க, எஸ்சிஇஎன் எப்படி படிக்கணும்? எஸ்சிஇஎன்இ, சீன், காட்சி. அதுவும் காட்சியும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், ஒரே உச்சரிப்பு தான். பார்த்து, சீன், பார்த்துங்கிறதும் ஒரே உச்சரிப்பு தான். சீஸ், பார்க்கிறான், பார்க்கிறாலும் ஒரே உச்சரிப்பு தான். கடல்கள், எஸ்சிஏஎஸ், சீஸ்னாலும் ஒரே உச்சரிப்பு தான். சி பார்க்கிறேன், சா பார்த்தேன், சீன் பார்த்து, சீன் பார்த்து கொண்டு, சீஸ் பார்க்கிறான். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சூப்பர். சிவகுமார் சார், உங்களுக்கு தான் ஈட். eat, டோன்ட் வரி, தப்பால போயிட்டு போகுது. eat, ate, eaten, eating, eats. பியூட்டிஃபுல். எகைன் இதை வாக்கியத்தில் அமைச்சு எழுதி டே டு டே லைஃப்ல நம்ம பேசுறப்பதான் இது வரும். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்றேன்.
இந்த டென்ஸ் மட்டும் தப்பு இல்லாம பண்ணிட்டோம்னா அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் ஃபுல்லா ஜெயிச்சது மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த இடம் தான் முக்கியம், இந்த இடம் தான் முக்கியம். சத்தியமூர்த்தி சார், பேருக்கு 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து கரடி, இன்னொன்னு வந்து தாங்கிக்கிறது. ரெண்டுக்கும் ஒரே உச்சரிப்பு தான். பியர்னு படிச்சிடக்கூடாது. பியர் குடிக்கிற பியர்னு படிச்சிடக்கூடாது. குடிக்கிற பியருக்கு நம்ப முடியுதா சந்தோஷ்? நம்ப முடியுதா? இப்ப பாருங்க, பிஇஆர் வந்து பியர்னு படிக்கணுமா சந்தோஷ்? பிஇஆர் வந்து பியர்னு படிக்கணுமா? பிஇஆர் பேர்னு படிக்கணுமா? இது எந்த ஊர்ல நியாயம்னு பாத்தீங்களா சந்தோஷ்? அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. அப்படிதான் பண்ணணும். பியர் குடிக்க போறீங்களா அப்படின்னா அது பீர் குடிக்கல. நம்ம இந்தியால என்ன பண்ணுவோம்? பீர்னு சொல்லிட்டு இந்தியால பீர். ஏன்னா ஸ்பெல்லிங் படி அப்படிதான் வரும்னு சொல்லிடுவோம். நம்ம மேல தப்பு. ஆனா இத பியர்னு, இத வந்து பியர்னு தான் படிக்கணும். சந்தோஷ், சிவகுமார் சார் இந்த பாயிண்ட புரிஞ்சுங்க. இத பியர்னு படிக்கணும், இது பேர்னு படிக்கணும். இந்த பேருக்கு 2 மீனிங் இருக்குமா? சம்பந்தமே இல்லாம 2 மீனிங் இருக்குமா? ஒரு பேர் வந்து கரடி குட்டி, கரடி. இன்னொரு பேர் வந்து தாங்கிக்கிறது. இப்ப இந்த தாங்கிக்கிறது தான் நான் தாங்கிக் கொள்கிறேன். ஐ பேர், நான் தாங்கிக் கொண்டேன். சத்தியமூர்த்தி சார், அது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். குரூப் பண்ணிட்டீங்கன்னா அடி முடிஞ்சது. மென்டலா குரூப் பண்ணுங்க, மைண்ட்ல குரூப் பண்ணுங்க, முடிஞ்சது. போர், அவ்வளவுதான். அவ்வளவுதான். எப்படி நீங்க பாருங்களேன், அது நீங்க குரூப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதானா அப்படின்னு இருக்கு பாருங்க. டியர்னு படிக்க கூடாது. டியர்னு படிச்சீங்கன்னா கல்ல உள்ள கல்லு தண்ணி, கல்ல இருந்து தண்ணீர். ஆனா அது டேர்னு படிக்கணும். டேர்னா கிழிக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு அதே மாதிரி வேர், அணியல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வியர்னு படிக்க கூடாது. வேர், ஓர், அவ்வளவுதான். குரூப் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பியரிங் பியர்ஸ், டேரிங் டியர்ஸ், வியரிங் பியர்ஸ் ரொம்ப ஈஸி. அது நீங்க நான் எழுதணும்னு நினைச்சா அது எழுதிடுறேன். நீங்க ஹோம்ஒர்க் பண்றப்போ பக்காவா குரூப் பண்ணும். இதை வந்து பியரிங்னு படிக்கணும். பேரிங்னு படிச்சீங்கன்னா அந்த பேரிங் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காம்போனன்ட். ஸோ எவ்வளவு கேர்ஃபுல்லா படிக்கணுங்கிறத பாருங்க. இந்த டியர் நான் சொன்ன டியர்னு படிக்கிறப்ப அது கண்டிப்பாக டேர்னு படிக்கிறப்ப கிடிக்கிறதா மாறிடும். டேரிங், டியரிங்னு சொல்ல மாட்டாங்க, டேரிங். வேரிங், எஸ். இது வந்து பாருங்க, எஸ். இந்த பீர் ஞாபகம் வச்சுங்க. பீர்னு சொல்ல கூடாது, இந்த பியர்னு சொல்லணும். பிஆர பேர்னு சொல்லணும், பிஆர பியர்னு சொல்லணும். Do you want to have a bear? விவேக், உங்களுக்கு தான் அடுத்தது. கோர்ஸை கைவிடுறது. இல்ல, கரெக்டா ஸ்பெல்லிங் சொல்லுங்க. இல்ல நீங்க எனக்கு கரெக்டா சொல்லுங்க. ஸ்பெல்லிங் தான் எனக்கு வேணும். SOKE. No. கை ஹேண்ட் ஷேக், ஷேக் கொடுத்தோம். அது அருமையா வந்து சந்தோஷ் சொன்னாரு. ஷேக், ஷூட், ஷேக்னு இதெல்லாம் ஹச் இல்லாம ஷேக் வருது. சூப்பர். இந்த ஃபியூ மோர் தான், ரொம்ப ஈஸியா மாஸ் பண்ணலாம். 4 ஷேக்ஸ் நான் எழுதுற டைமுக்காக நான் எழுதாம விடுறேன், நீங்க பாத்துக்கலாம். சபதம் செய், சத்தியம் செய், ஸ்வேர்.
அவ்வளவுதான், இந்த எஸ் போட்டிருக்காங்க அவ்வளவுதான். Phone. எவ்வளவு கஷ்டமான வார்த்தை இருந்தாலும் குரூப் பண்ணிட்டீங்கன்னா எந்த குரூப்ல வருதுன்னா நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிக்கலாம். சியரிங், டபிள்யூ சைலண்டா வரும், சியரிங்னு வரும். சபதம் செய்யறது, சத்தியம் பண்ணணும். சிவகுமார் சார் உங்களுக்கு தான் வித்ட்ரா. சிவகுமார் சார் Withdraw. REW. இன்னொரு வாட்டி. REW. DRE. Withdrawn. பேங்க்ல எல்லாம் போனீங்கன்னா அருமையா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. Withdrawn. பிரசன்ட்டுக்கு வித்ட்ரா போடுவாங்க. Withdrawing. Withdrawing. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்பயும் பாருங்க இந்த W உங்க உச்சரிக்கல பாருங்க. Withdrawing. Withdraws. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இப்ப நீங்க இந்த பேட்டர்னை இதுல கொண்டு வந்தோம், டிராவே கொண்டு வாங்க. அப்படி நான் அதை எவ்வளவு எழுதியிருக்கேன் பாருங்க. நீங்க இந்த கிளாஸ்ல இதே ஒர்க் அவுட் சைட் த கிளாஸ் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா மைண்ட் அவ்வளோ கிளியர் ஆயிடும். நீங்க இந்த கிளாஸ் டயத்தை விட கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னாலே போதும். சில பேர் பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. 10 பேர்ல 2 பேர் ஆயிடுவாங்க இம்ப்ரூவ்மெண்ட். அது கிளாஸ் தாண்டி ஒர்க் பண்ணுவாங்க. 10ல் 8 பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்க இந்த ரெடியா இருக்க மாட்டாங்க ரிவைஸ் பண்றதுக்கு. கிளாஸ்ல ஒரு பையன் டாப்ல போயிட்டே இருப்பான், ஏன்னா அவன் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பான். ஆல் ரைட். சத்தியமூர்த்தி சார் உங்களுக்கு பைட் கடிக்கிறது, கடிக்கிறேன். நாய் கடிக்கிறது எல்லாமே கடிக்கிறது தான். சத்தியமூர்த்தி சார் தப்பான பரவாயில்ல. பிட்டு வருமா சார்? Bitten. 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 Double T E N. இன்னொரு பிட் வந்து துண்டு, துண்டு சின்ன துண்டு, ரைட்? இப்ப வரும் பைட் பிட். Bitten. கடிக்கிறேன், Biting. கடித்தேன், Biting. கடித்துக்கொண்டு, பைட்டிங் ஒரே டி தான். Bites. பைட்ஸ். இப்ப என்னன்னா இங்கிலீஷ்ல இந்த பிட்ல வந்து அவ்வளவு டவுட் வரும். இதுல இந்த இன்னும் 2-3 மீனிங் இருக்கு. ஆனா ஒரு மீனிங் வந்து பிட், அந்த ஷர்ட் பிட் எடுத்து போடுங்க, அந்த துணி போய் நம்ம க்ளோத்ஸ் வந்து பிட்டுன்னு சொல்லுவோம். அந்த பிட்டுல துண்டு. இந்த இடத்துல என்ன வருதுன்னா கடிக்கிற, அந்த துண்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. கடிக்கிறேன், கடித்தேன். ஹி பிட். இப்ப ஹி பிட்ஸ், ஹி பைட்ஸ், ஹி பிட், ஹி பைட்ஸ், ஹி பிட். கடித்தானுக்கும் பிட்டு தான், ஐ பிட் கடிக்கிறேனுக்கும் பிட்டு தான். Look at that. விவேக் ஈஸி அடிக்கலாம். forgive. 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 Forgiven. V3. Forgiven. Forgiven. Okay. இந்த V1, V2, V3, V4, V5ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது என்ன தெரியுமா சந்தோஷ்? Forgiven, sir. Forgiven. எப்பயுமே V3 தான் எல்லா வேர்புலையும் நம்ம அதிகமா யூஸ் பண்றது. டென்சஸ் ஃபுல்லா படிக்கிறப்ப நான் சொல்றதுக்கு என்னங்க மீனிங் புரியும். V3 அவ்வளவு முக்கியமா, அவ்வளவு முக்கியம். V2ஓட போட்டு குழப்பிடக்கூடாது. அப்ப V2, V3க்குள்ளதான் நமக்கு ஃபைட் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். ஒரே போராட்டமா இருக்கும். அந்த போராட்டத்தை தாண்டி வந்துட்டோம்னா டென்சஸ் ஓகே ஆயிடும். டென்சஸ் ஓகேன்னா இங்கிலீஷ்ல உள்ள கிராமர், நம்ம பேசுறது எல்லாமே ஓகே ஆயிடும். எல்லாத்துக்கும் அடிநாதமா இருக்கிறது இந்த V3. இந்த V3 3வது பொசிஷன்ல என்ன உட்காருதுங்கிறது நம்ம கரெக்டா பாத்துக்கணும். இன்னும் ஃபியூ மோர் பண்ணிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கு. ஃபியூ மோர் பண்ணிடலாம். சத்யமூர்த்தி சார், ஸ்விம் நீந்துகிறேன். Swam. ஸ்பெல்லிங். SWAM. சூப்பர். நீந்தினேன். நீந்தி.
Swim. ஸ்பெல்லிங் சொல்லுங்க சத்யமூர்த்தி. UM. வெரி குட். யூஎம் வரும் சார். Swimming. ஸ்விம், ஸ்வாம், ஸ்வாம். பாருங்க எவ்வளவு இங்கிலீஷ்ல வந்து ஒண்ணு கத்துக்கிட்டோம்னா அது தொடர் கதையா போகுது, ரொம்ப ஈஸியா. ஸ்விம்மிங் டபுள் எம் வரும். ஸ்விம்ஸ். இந்த பாருங்க ஐ வந்து ஏவா மாறிச்சு, ஏ வந்து யூ மாறி. ரிங் ரேங் ரேங். சிங்கு பாத்தீங்களா, சிங்கு மாதிரிய. சிங்குல வந்து சாங்கா மாறிச்சு, சாங்கு வந்து சங்கா மாறிச்சு. நீங்க குரூப் பண்றப்ப அப்படி குரூப் பண்ணிக்கணும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எஸ் சிவகுமார் சார், உங்களுக்கு தான். ட்ரிங்க். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க், ட்ரிங்கிங், ட்ரிங்க், ட்ராங்க், அப்புறம் ட்ரங்க், வெரி குட், வெரி குட். அந்த குரூப் வந்துருச்சு பாருங்க, அந்த குரூப்பிங் தான் அது. ட்ரிங்கிங், ட்ரிங்க்ஸ். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அவ்வளவுதான் சிவகுமார் சார், உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு தான். பிகின், ஆரம்பிக்கிறேன். பிகன், பிகன், பிகினிங், பிகன்ஸ். வெரி நைஸ். இது என்ன அர்த்தம்னா, ஒன்னு யூஸ் பண்ற இடத்துல இன்னொன்னு யூஸ் பண்ண முடியாது. V1 ஒரு ஏரியால யூஸ் பண்ணா V1 யூஸ் பண்றோம், V2னா அது, V2னா V3னா அது. வேற எதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிகின், பிகன், பிகன், பிகினிங், பிகின். சூப்பர். குரூப்பிங் மட்டும் பண்ணுங்க, வந்துடும். 100 வேர்டுக்கு மேல ஈஸியா தாண்டி முடியாதுட்டோம். லாஸ்ட் 2 இது. சத்யமூர்த்தி சார், சிங்க், முழுகுகிறேன். சிங்க். Sank. Sank. சிங்குக்கு 2 மீனிங் இருக்கு இங்கிலீஷ்ல. ஒண்ணு இந்த பாத்திரம் சாப்பிட்டுட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு போற இடத்தையும் சிங்க், Sunk. சிங்க் தான். சிங்க், சாங்க், அடியில முடிகிறது. Sinking. சூப்பர், சூப்பர். Sinks. ஒரு விஷயத்த பாத்தீங்களா, ஒவ்வொரு வார்த்தை பேசுறப்பையும் ஏதோ இன்னொரு மீனிங், சம்பந்தமே இல்லாம இன்னொரு மீனிங் இருக்கு பாருங்க. சோ இன்னும் ஒண்ணு பார்த்துடலாம். துள்ளி குதிக்கிறது. ஸ்ப்ரிங். Sprang. ஸ்ப்ரங். இந்த பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸ்ப்ரங், ஸ்ப்ரங், யூஎன்சி, சூப்பர். யூஎன். Springing. Springs. பியூட்டிஃபுல். சோ இது 1 மணி நேரம் பாருங்க, குயிக்கா கண்ண மூடி தரங்காட்டி 1 hour ஆச்சு. ஆனா இதுல வீட்டுல போய் நீங்க கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி, குரூப் பண்ணி, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, ஆடியோ கட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு பேட்சையும் யாராவது ஒருத்தவங்க 2 பேர் கலக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க் பண்றப்ப அவ்வளவு பெரிய விஷயம் நமக்குள்ள போகும். நம்ம ஈஸியா பண்ணலாம், அது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. பண்ணிடலாமா? நம்ம நெக்ஸ்ட் இதுல பண்ணிடலாம். நம்ம அடுத்த கிளாஸ்ல எல்லாம் விட்டு போனதையும் பார்த்துட்டு அப்படியே டென்ஸ்ல வந்து தாவி நம்ம ஓரலா ஒண்ணு பேசி பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஹாவ் அ வண்டர்ஃபுல் சண்டே. செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். ஒரே சார், இந்த ரிமெம்பருக்கு ரிமைண்டுக்கு மட்டும் தமிழ் மீனிங் சொல்லுங்க சார், கன்ஃபியூஷனா இருக்கு. ரிமெம்பர், ரிமைண்ட் முடிச்சலாம். ரிமெம்பர், ஐ ரிமெம்பர். இப்ப பாருங்க, ஞாபகப்படுத்துறது. இதுலயே போடும். ஒரே நிமிஷம். ஐ ரிமெம்பர். எனக்கு ஞாபகம் வருது, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஐ ரிமெம்பர் டாக்கிங் டு யூ. உங்கள்கிட்ட எங்கேயோ பேசுறதுக்கு ஞாபகம் வருது. எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஐ ரிமெம்பர் டாக்கிங் டு யூ. உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ ரிமைண்ட் யூ. நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஐ ரிமைண்ட் யூ டு wake up at 5 AM. இது புரியுதான்னு பாருங்க. ரிமெம்பர்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, ரிமைண்டர்னா உனக்கு நான் ஒரு செயல் வெர்பா யூஸ் ஆகுது, ஞாபகப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி.
ஞாபகம் இருக்கு, அருமையா சொன்னீங்க பாருங்க, அருமையா சொன்னீங்க பாருங்க. ஞாபகம் இருக்கு, ஞாபகப்படுத்து, ஞாபகம் இருக்கு, ஞாபகப்படுத்து, ஞாபகம் இருக்கு, ஞாபகப்படுத்து, அவ்வளவுதான். ரிமைண்டிங் ஓகே ஒர்க்ஸ். சார், ஓகே சார். சொல்லுங்க. ரிமைண்டிங் ஒர்க்ஸ் அப்படின்னு வரும் சார். ரிமைண்டிங் ஒர்க்ஸ். ரிமைனிங், அது ரிமைன். ஓ ரிமைண்டிங் ஒர்க்ஸ். ரிமைனிங். ரிமைனிங் ஒர்க்னா ரிமைனிங் ஒர்க்னா ஓ ஓகே சார். ரிமைனிங் ஒர்க். பேலன்ஸ் ஒர்க், அவ்வளவுதான். தி ரெஸ்ட், பேலன்ஸ் இருக்கிறது தான் சார். தி ரெஸ்ட்ங்கிறது தான் பேலன்ஸ். ஓகே சார். அது வேற வார்த்தை. ரிமெம்பர் வேற, ரிமைண்ட் வேற, ரிமைன் வேற. Okay, sir. REMAIN. வெரி குட், குட் ஜாப், குட் கொஸ்டின். அந்த ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணிடுங்க. பேட்டர்னை மேட்ச் பண்ணி, குரூப் பண்ணி, ஸ்கிரிப்ட் எழுதி, ஆடியோ கட் பண்ணி, பேசி கேட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. நிச்சயம் பண்ண முடியும். இதை 45 மினிட்ஸ்ல பண்ணலாம். ப்ளீஸ் ஸ்பெண்ட் தோஸ் 45 மினிட்ஸ். ஐ வில் see you next week Tuesday. Thank you. Thank you. Good night. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Good night, everyone, sir. Good night, all of you.